அனைவருக்கும் வணக்கங்க. தமிழக மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய 2026ஆம் ஆண்டுக்கான பொங்கல் பரிசு தொகை எவ்வளவு, யாருக்கெல்லாம் இந்த முறை ரொக்க பணம் கிடைக்கும், அரசு தற்போது என்ன திட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. முழுமையாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிய வரும். பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் ரேஷன் கார்டு வைத்திருப்பவங்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கப்படுவது வழக்கங்க. இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தல் வரவிருப்பதை தொடர்ந்து பரிசு தொகையை உயர்த்தி வழங்க அரசு பரிசீலனை செஞ்சுட்டு வரதா தகவல் வெளியே இருக்கு அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்தோங்க. கடந்த ஆண்டு 1000 ரூபாய் வழங்கப்பட்டிருந்த நிலையில் இந்த முறை அது 3000லிருந்து 5000 ரூபாய் வரைக்கும் வழங்கலாம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமான தகவல் சீக்கிரமாக வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிதிநிலை அறிக்கை ஆராய்ஞ்சி அதுக்கான சாத்தியக்கூறுகளை இப்போ ஆய்வு செய்து கொண்டிருப்பதா தகவல் வெளியே இருக்குங்க. முதலமைச்சர் இதற்கான இறுதி அறிவிப்பை இன்னும் சில நாட்களில் வெளியிடுவார் அப்படின்னு முக்கிய அமைச்சர்கள் எல்லாமே தெரிவிச்சிருக்கிறாங்க. சரி, தொகுப்புல என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணத்தோடு சேர்ந்து பொங்கல் பரிசு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆஸ் யூஸ்வல் நமக்கு வழங்கக்கூடிய அதே 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு நீள கரும்பும் கொடுக்க போறாங்க. இது தவிர கடந்த காலங்களில் வழங்கப்பட்டது போலவே இலவச வேட்டி சிலையும் கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மளிகை பொருட்கள் வழங்கப்பட ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் ஒருவர் சொல்லியிருக்காருங்க. ஸோ யாருக்கெல்லாம் இது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கெல்லாம் இந்த பரிசு தொகுப்பு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. டோக்கன் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோக்கன் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, ஜனவரி முதல் வாரத்தில் ரேஷன் கடை ஊழியர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டுக்கே தேடி உங்களுக்கான டோக்கனை வழங்குவாங்க. அதில் குறிப்பிட்ட தேதியில் நீங்கள் உங்கள் கடைக்கு சென்று பரிசை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசாணை வெளியானோ அதில் இருக்கக்கூடிய கூடுதல் தகவல்கள் என்னென்ன, அரசு அதில் என்னென்னலாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் நம்ம சேனலில் உடனுக்குடனே நான் அப்டேட் பண்ணிடுவேங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக எல்லா விஷயமும் தெரிய வரும். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் அரசு திட்டங்கள், முதலீடு தொடர்பான பல செய்திகளை நான் தொடர்ந்து பதிவிட்டுட்டே வரேன். ஸோ அதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு தேவையான அனைத்து விதமான செய்திகளும் நம்மளோட சேனலில் இருக்குங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பொங்கல் பரிசு தொகுப்பு 3000லேருந்து 5000 ரூபாய் கொடுக்குறதா பேசியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5000 ரூபாய் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப ரொம்ப அதிகங்க. ஏன் அப்படின்னா, இந்த வருகிற சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா இந்த 5000 ரூபாய் மணி கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிருக்குங்க. அதனால தான் நான் டெஃபினட்டாக சொல்கிறேன், 5000 ரூபாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனால் பணம் இல்லை, நம்ம என்ன பண்ணுறதுன்னு வழி இல்லைன்னா மட்டும்தான் 3000 ரூபாய் கொடுப்பாங்க. எப்படி பார்த்தாலும் திமுக அரசு இந்த 3000லேருந்து 5000 ரூபாய் கம்பல்சரி கொடுத்துருவாங்க. நீங்கள் நம்பலாம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.